ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அம்மா விலாக் 2024. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் பிறந்த தேதியிலிருந்து வயது மாதம் நாள் எப்படி கணக்கிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டோ ஈக்குவல் போட்டுடுங்க. அப்புறம் டேட்டட் இஃப் இந்த ஃபார்முலா டைப் பண்ணுங்க, டேட்டட் இஃப். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போடுங்க. அதுக்கப்புறம் எந்த டேட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க, எந்த டேட்டில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் பார்க்க போகிறீங்கிறத அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. கமா போட்டுங்க. அதுக்கப்புறம் டுடே இன்னையிலேருந்து தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டுடே போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமா, அதுக்கப்புறம் ஒரு டபுள் கொட்டேஷன், அதுக்கப்புறம் இயர் கால்குலேட். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இயர் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இயர் போட்டுங்க. மறுபடியும் வந்து டபுள் கொட்டேஷன், அப்புறம் க்ளோஸ் போட்டுட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த தேதியிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ மந்த்து வேணும்னா சேம் வே கோயிங் டு என்டர்னதுங்க ஈக்குவல் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டேட்டட் இஃப் அதே தான் அடிக்க போகிறீங்க. டேட்டட் இஃப் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், க்ளோஸ் ப்ராக்கெட் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுங்கள், கம்மா கொடுத்துருங்க. டுடே செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துருங்க. கம்மா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மந்த்து தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒய்எம் அப்படின்னு கொடுங்க. மறுபடியும் டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எவ்வளோ மந்த் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நமக்கு டேஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சேம் வே தான் ஈக்குவல் போடுங்க. டேட்டட் இஃப் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோஸ் ப்ராக்கெட் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்லேருந்து டேஸ் கால்குலேட் பண்ணுங்க, அதை செலக்ட் பண்ணிங்க, கமா கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டுடே அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுங்க. அது க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு அப்புறம் டபுள் கொட்டேஷன். இப்போ நம்ம இங்கே டேஸ் கால்குலேட் பண்ணுறதால மந்த்லேருந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ மந்த்து டே எம்டின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தா போதுமானது. இப்போது இன்றைக்கி டேட்டில் அவர் 1/4/1988 பிறந்திருக்காரு அப்படின்னா அவருடைய ஏஜ் வந்து 36, மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 5, டேஸ் வந்து 2 டேஸ் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் நீங்கள் டபுள் டைப் பண்ணாலே போதுமானது. நீங்கள் எல்லாருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அது உங்களுக்கு அந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 22ல் ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னா அவருடைய ஏஜ் வந்து 2 இயர்ஸு 0 மந்த்து, அதுக்கப்புறம் வந்து 16. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்குலேட் வரும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாங்கன்னா அதோட இயர் மந்த் எப்படி டேஸ் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸலில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.